இது எதுக்குடா நான் என்ன கரண்ட மாதிரி ஸ்டேரிங்ல அதே கழட்டி எறியணும். டேய் அது எதுக்குடா ஆல்ரெடி கை இடிக்குது அதே மாட்டி வச்சிருக்கிறேன். நீ ஏன் சரி அந்த வண்டியில் இருக்கிற மாதிரி எல்லாம் கட்ட வேண்டியதானே? எந்த வண்டியில்? வேற வண்டியெல்லாம் இருக்குது அது மாதிரி. இது ஒரு வண்டி வச்சு பாருங்க. நாய்க்காரன மாதிரி இருக்குது. என்ன நல்லா இந்த வண்டியே எடுக்கிறீங்க? ம் எடுக்க தெரியுமா? இல்ல போதுமா பேர் கையில கீறு உண்மையாம கீறு போடுவீங்க. நம்ம சந்தோஷம் குமிஞ்சு குமிஞ்சு தான் கீறு போடும். உனக்கு தெரியுமா? கேளு இல்லையான்னு மட்டும் கேளு. ஆமா ரைட்டா முன்னாடி போனா சந்தோஷ உண்மை தானே? குமிஞ்சு குமிஞ்சு தானே கீறு போடணும். எதையோ ஒன்று மேலே லூஸாக தான் இருக்குது பாரு. அப்படியே முன்னாடி போனா லைட்டா கீழே இறங்கணும். கீழே இப்போ போடலாம்ல? போடலாமா போகக்கூடாதா? முன்னாடி போங்க ஜாயிண்ட் உரிக்கலாம். போமா கட்டி ஈஸியாக உருவாங்க. அப்படியே அந்த நெவலுக்கு வா. கெட்ட தூக்க மாட்டேன். வெட்டு மாட்டா அது எப்படா பொட்டி மாட்டேங்க. பொட்டி மாட்டுமா? அப்படின்னு நாளைக்கு பொழுதாடி தின்னுட்டு நாளானிக்கு காய்ச்சி இருந்தா கொடுங்கன்னு கேட்பீங்க. யாருங்க? உங்களதெல்லாம் கடையாணி அது போடலாமா? தொடக்க தொடக்கம் சவுண்ட் வரும் தான் போடுறதில்ல. அவர் எங்கடா பிடிச்சி மண்ணு கொட்டுறாராம்? கல்லா இந்த கல்லுக்கிட்ட வரங்க அடைஞ்சுல அந்த கல் அப்படியே போட்டுக்கலாமா? உள்ள வாசர் பிடிச்சிக்கிறியா? உள்ளார அது செட் அது செட் ஆடுறது. அப்படியே விட்டுரு வேற இல்லையா? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. போடு. வாசர் எங்க தொலைச்ச? அது வாசரே தானா? அது வாசர் போட்டு தானே வெளி பக்கம் இருக்கிற வாசர் தான் இது. பிளேட்டு பிரங் வாசர்லாம் வெளியில தான் வரும், உள்ளலாம் வராது. அது அதே செட்டாக வருது. பேனால்ட்டு ஓட்டு. பேனர் எடுத்து தான் டைட் வைக்கலாம் படப்படனே. நான் மட்டும் டைட் வச்சுக்கிட்டு இருப்போம். எந்த டயலர்? கல்லுனா பெரிய டயலர் மாட்டேன். போகலாம். நம்ம நேரம் கட்டு போயிட்டா ஓஸ் இங்கே வெடிச்சு போயிடும். மெயின் ஓஸ் கட்டாகி போயிடும். அதெல்லாம் மாப்பிள்ளை பார்த்துக்கோ. நீ போட்ட சரி சாப்பிட்டு மட்டும் கொண்டாந்துக்கிறிய பின்னு ஒரே பையன் வீட்டுக்கு. ஐயோ 5 பிள்ளைங்க இருக்குது. போதாது அது ஊட்ட ஊரையே சாப்பிட்டுரும். நான் போயிட்டு நான் சொத்து போறான் எனக்கு. எது இதா? அதுக்குதான் வளர்த்தியா கடைஞ்சி வச்சிருக்குது. போய் நேரம் கிட்ட சந்தோஷம் நான் தோக்குறேன். இன்னொரு ஆள் கூப்பிட்டா
ஐயோ அப்பா. அழுத்துங்க. கேட்டல் போடு. அங்கே கொஞ்சம் இறங்கி விடுங்க. ஏன் அந்த பக்கம் இருந்து மாட்டினா மாட்டாதா? உடைக்கிறது வீடியோவில் காட்டணும்ல. அது அப்படி இருந்தும் துடைக்கலாம்டா. ஏன்டா படுத்துற? உள்ளத்தோட மேலே மண்ணா இருந்தால் வந்துட்டு போகுது. உள்ளதான் துடைக்கணும். தூக்கி மாட்டு. போதும். என்ன கல் எடுக்கிறேன். நவுத்து மாப்பு போட்டு. போய்மே அங்கே டயரில் மறந்து போயிடும். அந்த பொட்டியில் கொஞ்சம் மண் இருந்துச்சு, எல்லாம் தட்டி விட்டீங்க. அது ஓடும். போலாம். இந்த போறோம் பயில வீடியோ போட்டு கிட்டத்தட்ட ஒரு மாதமே இருக்கு மாட்டு. வைக்கணும் அங்கே என்ன ரேட்டுக்கு மாறுவோம். அதை அடிக்காது வண்டிமா போ. வேறு அடிச்சு வேறு பார்க்க என்ன உங்கள் வண்டி ஓடிட்டு அதெல்லாம் ஓடுறது பூனை குட்டி மாதிரி இருக்குது தானே. அப்படியே போடு. ரேஸ் அந்தளவுக்கு கொடுத்து போடு. மைலேஜ்லாம் நல்லா தான் இருந்துச்சு. நாங்கள் 5 கிழப்பா ரொட்டாட்டு எல்லாம் போட்டு ஓட்டம் சாப்பிட்டு. எவ்வளோ போகுது மைலேஜ்? 4 வருது. அதே போகுது. அதெல்லாம் அது 4 வேலை தான். குடிச்சு ஓட்டணும்ல. எந்த மைலேஜ்லாம் மாத்திரமாக்கு கொண்டாந்து ஊற்றுனா ஓடுது. மைலேஜ் கேட்டீங்கன்னா அடுத்தது வரமாட்டாங்க. நான் இந்த வண்டி ஓட்டல, எனக்கு இந்த வண்டி தான் கொடுக்கணும் அப்படின்னா அது அவனுக்கே மைலேஜ் இல்லாமல் கேட்கறது. நேற்று ஒரு 2 பேர் வேலை ஓட்டினான். எப்போ கட்டிக்கிற வேலையாக இருக்கும். ஒரு வண்டி தான் போகிறேன். இல்லை அது பைசா இங்கே தான் இதிலே பூதுவான்னு நினைக்கிறேன். இதிலே பூந்துருக்குறாங்க. கல்லதான் அள்ளி ஏன் போட்ட மாட்டேங்குது. ஏசிக்கு ஆல்ரெடி முன்னையே வந்து நின்றுச்சு. என்னம்மா இப்போ அலாரம் அடிச்சுட்டு இருக்குது. விரோதிகள் வந்துட்டாங்கன்னு அலாரம். விரோதிகள் வந்து விட்டார்கள் என்று வார்னிங் பண்ணுது. நல்லா தான் இருக்கும். இப்போ தான் அடிச்சுட்டு வந்துருக்குது. ஒரு 2 மாதம் தான் இருக்குது. நான் அதான் தெரியலையே. 1 2 3 4 கேமரா அடியில் வர 360 இருக்குதுடா. சுற்றி பார்க்க. சுற்றி பார்க்கறது. அங்கெல்லாம் ஓட்ட முடியலையாண்டா மக்காச்சோளம். ஓட்ட முடியும். அதைத்தான் நாங்கள் பார்த்துட்டு வந்தோம். எங்களை கத்துல ரொட்டாட்டு மாத்திரத்துக்கு நேரம் இல்லை. நான் அப்படியே நான் சொல்லான்னு கத்தி இல்லாம சொல்ற மாதிரி சொல்றோம். யார் வேச ஓரளவுக்கு ட்ரைனிங் ஆயிடுச்சா பார்க்குறேன். ஓரளவுக்கு தானே ஆகிறேன். இல்லை நீ பர்ஃபெக்டாக ஆகும்னு சொன்ன மாதிரி எனக்கு தெரிஞ்சுது. பர்ஃபெக்டாலாம் இல்லை. எப்படி நீ செருப்படி வாங்குவேன்? அது எதுக்கு அப்படிலாம் அந்த வார்த்தை சொல்லு. திட்டு வாங்கணும்னு கூட சொல்லு. அது என்ன அப்படி ஒரு வார்த்தை? ஓகே திட்டு வாங்குவேன். அடுத்த டைம் சரி பண்ணி வை. அப்புறம் கோவலாட்ட எஸ்கே போயிடுவேன்.
இல்லைண்ணா அவனாட்ட பண்ண மாட்டேன். பார்க்குறேண்ணே. இதில் வேற கோகுல் ப்ரோ போய் கூப்பிட்டாங்கன்னு வேற சொல்கிறாங்க. அவன் வந்து அவ்வளோ தூரம் இது பண்ணும்போது நாம் என்ன பண்ண முடியும்? யாராக இருந்தாலும் ஒரு லிமிட் தான். எனக்கு சோறு நீங்கள் போட்டு தான் தருவீங்க. ஆமாம், ஆக்காட்டுன்னு போட்ட முடியும். அடி எங்க அப்பா சாமிலாம் பலமாக கும்பிட்ற. ரிவேஸ் தான் போகுமான்னு தெரில. இருக்கும் கையில் மாட்டினா தான் தெரியும். ஓகே நண்பா, ரொம்ப நாள் ஆகுது நம்ம ஜேசிபி வீடியோ போட்டு. அது இன்றைக்கி தான் ஒரு சான்ஸ் கிடச்சிருக்குது. ஓரளவு ட்ரைனிங் ஆகிட்டா நாட்டுக்கு சந்தோஷம் விட்றான். டேய் இப்படி போடா. அந்தான என்ன வேலை? சரியா போதும். ஆமாம், என்ன ஐடி? இப்போ இருக்கிற ஐடி ஜீரோ இருக்குதா? அது ஐடி பேருண்ணா? பாஸ்வேர்டு என்ன போட்டோம்? சந்தோஷ் கான் தான் போட்டோம். சரி, போல்தான் எடுத்துக்கலாம். அப்புறம் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? சந்தோஷ் புது ஃபோன் எடுத்துட்டாங்க. ஃபோனை காட்டு பாருங்க, புது மொபைலு. கீழே போட்டால் கூட உடையாதான், அந்த கல் மேலே போட்டால் கூட உடையாதான். பார்த்துக்காங்க. மோட்டோ தான் மாடலு ஜி 11,000 ப்ரோ. மோட்டோ G45 சந்தோஷம் சம்பள காசில் ஃபோன் வாங்கிட்டாரான். இதில் வேறு பெருமை. இது ஏன் வாங்குறான்? வாங்கியிருக்க மாட்டான் நண்பா, போச்சுட்டான் பழைய ஃபோனை. அதனால் புது ஃபோனை வாங்கியிருக்கிறான். ஏன் புது ஃபோனை வாங்க மாட்டான்? செருப்பு யூஸ் பண்ணலான்னு பார்த்தேன். சரி, ஃப்ரீ ஃபயரு, பப்ஜி, கேண்டி கிரஷ் எதுவுமே இறக்கலாம் கூட இப்போ இறக்கிருக்க மாட்டா. வருங்காலத்தில் இருக்காது, பார்க்கலாம். ஏன்னா மண்ணு நம்ம மேலே அடிக்குது. வாங்க நம்ம கிளப்பலாம். ஓகே, அந்த இடத்த ஏதாவது சுத்தம் பண்ணுவாங்களாட்டுக்குது. அதனால் இந்தான அள்ளி இந்தான ஷிஃப்ட் பண்ணுறாங்க. வேறு கொட்டுறது ஒன்றும் தூரமாக இல்லை. இதே நடை 100 ரூபா போட்டு தருவாங்க. வீட்டுக்குள்ளேயே அள்ளி வீட்டுக்குள்ளேயே ஓரம் கொண்டுருப்பான். அந்த பக்கம் ஏதோ ஒரு வீடு கட்டுவாங்களாட்டுது. அதனால் இடம் சுத்தம் பண்ணுறாங்க. சரி, நேராவா வேலி மேலே அடிச்சு கல் உடஞ்சி போச்சுண்ணா. அப்போவா சொல்லிவிட. வேலி மேலே அடிச்சா கல் உடஞ்சி போயிரும்னு சொல்லு. ஒரு 12,000 இந்த அளவுக்கு இருக்குது பார்த்துக்காங்க.
அவ்வளோதான். ஒரே நேராக போ பார்க்கலாம். ஆ அப்படியே நேராக போ. அதே இன்னும் மட்டும் எடுக்க முடியல, இப்போ எடுக்கலாம். இப்போ எடுக்கலாம், இன்னும் மட்டும் எடுக்க முடியல, இப்போ எடுக்கலாம். வேலிக்கல் மேலே அடிச்சுக்கலாம். அடுத்த கல் மேலே அடிச்சு ஒட்டு போச்சுன்னா சுத்தக்கல் விட்டு போயிடும். அப்படி வேணா தள்ளியா இதே தூக்குற ஸ்பீடில் போய் டனார் அடிச்சுனா 9 நல்ல கல் சொல்ல மாதிரி எரியான அடிச்சுனா போயிடுவோம். சிறுங்கல்ல நீங்கள் சொல்கிற மாதிரி உடையாது. ஆனால் பெருங்கல்ல எதுக்கு மாப்பிள்ளை ஆடுதான்? ஏன் ஆடுதுங்க? அதிகமா போயிடுச்சா? போடுங்க. ஓகேன்பா, யார் லோடு போடுறான்னு பாரு. சின்ன மாப்பிள்ளை லோடு போட்டுட்டு இருக்கிறான். போடுங்க போடுங்க. என்னதான் இருந்தாலும் உங்கள் வண்டி மாதிரி வராது, லூஸ் ஆகுதா? லூஸ் ஆகுதான். நாமளே இதே டைட்டுன்னு கிடக்குறோம், அவன் லூஸ் ஆகுதுங்கிற மாதிரி. இன்னும் ஒரு நூல் அண்ணன் தள்ளிக்க. நான் எத்தனை வேலிகள்லாம் உடஞ்சிருப்பேன், எனக்கு தெரியாதா? அதான் அனுபவம் பேசுதுங்கிறான். அதான் ஓட்டுறதுக்கெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் தள்ளி ஓட்டுறது தான் பெஸ்ட்டு. இந்த மாதிரி நிறுத்தணும், 2-3 அடிக்கு கேப் விட்டு நிறுத்தணும். மண்ணுக்கு கொஞ்சம் கிட்ட நிறுத்தலாம். மண் எப்படி விழுந்தாலும் கவலை இல்லை, கல்லுலோட பொறுத்தவரையிலும் கொஞ்சம் தள்ளி நிறுத்துறது தான் பெஸ்ட்டு. சூப்பர், எடு எடு போதும்ல. அது இவனாக இருந்தால் அடிப்பான், அவன் அடிக்க மாட்டான். எடு போ, இந்த ஒரு பைட்டு போட்டதே எடுத்துக்க. ஏப்பா டயர் எடுக்கிற கல்லெல்லாம் பொறுக்கி போட்டு எடுக்கிறாராம். ஒட்டுகிற இடம் அந்த இடம் தான்பா. அந்த பொட்டியை எடுத்தா இருந்தால் பூரா இதில் இருக்க புடி வச்சு கொட்டுறதெல்லாம் கல். இது வந்து பொட்டி, ஹெவி பொட்டி, இதை பற்றி கவலை இல்லை. ஆனால் அந்த பொட்டி வந்து கல் பார்த்து டம்மு டம்முன்னு போட்டோம்னா பொட்டி வீணாக போயிடும். இது வந்து சேனலே பார்த்தீங்கன்னா 22 சேனல். கொஞ்சம் வந்து இப்படி திருப்பிக்க. இப்போ மடைக்கா. ஓ ஓ
கீழே எங்கள் போட்டிலாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா சேனல் பார்த்தீங்கன்னா பாரி அடர்த்தியாக போட்டு தீரும் கிட்ட 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 ஒரு 1/2 அடி ஒரு சேனல். அப்போ தான் வந்து அவனை கல்லுலாம் மண்ணெலாம் கல் ஆட சொல்கிறான். மண்ணு தான் இது. கரெக்டாக நேராக விடு பார்க்கலாம். இப்படி போட இது நேரு அதெல்லாம் பட்டு போகுது. நீ இப்படி போய் இப்படி வா, சரியா இருக்கும். நேரா போய் வா. வா. ரெடியா போ. இதே வண்டி இப்படி இருந்தா எப்படி இருக்கும்? கல் இருந்தா இப்ப கல் மேல விட்டு தான் போற. இப்படி நேரா வந்துருக்கலாம்ல. ஹலோ சொல்லுமா. இப்ப புரியல. இல்லை அப்படியே கெட்டு போயிருக்கு. ஓவர் ஹீட் ப்ராப்ளம். எதுக்கு சீசா விளையாடுற? ஏன் அந்தாண்ட போய் உட்காந்துக்கிறதுக்கா? சரி அவனை டிரைவரை கூப்பிட்டுக்கா. சரி இல்லைன்னா அவனை கூப்பிடலாமா? பேர் சொல்லிட்டு வேணாமா? அஜித் வருவார். புலி வரும். மக்காச்சோள காடு ஓடிட்டு இருக்கிறாங்க, வருவாங்க. அது நான் ஒன்றுக்கிட்ட அதோட அதிகமான கல்லெல்லாம் மாட்டோம். இதுக்கு என்ன மண்ணு கூட இல்லை, மண்ணு கூட எப்படி வேணாலும் அள்ளிப்படலாம் நண்பா. கல் அள்ளுறது தான் பெரிய தலைவலி. ஒரே ஆள் இல்லை, கல் ஃபுல்லாக வந்துருந்தானே பைக்கிட்டு போட்டு எடுத்தால் கல் வந்துரும்ல. பக்கெட்டில் மட்டும் கல் ஏறாது. அது கடைசியாக ஒரு 20 கல்லுக்கு மேலே எடுக்குங்காட்டியும் நோய் தள்ளியே கொட்டுறதான். போதும்.
பேசுறா நான் ஓடுறது நான் ஓடுறது இல்லை உருட்டுங்க சுத்தமான உருட்டு உருட்டுனா அது நல்லா உருட்டுனா சப்ஸ்கிரைப் நம்பிடுவாங்களா நீங்க சொன்னா ப்ரோ நீங்களே சொல்லுங்க சந்தோஷ் ஓடுறது நல்லா இருக்குதா நான் ஓடுறது நல்லா இருக்குதா சந்தோஷ் எந்த அளவுக்கு ஏன்னா அவன் இள ரத்தம் அப்படியே ரவுண்ட் அடிக்கிறான் ஒரு பிரேக்லயே சுத்துறான் வண்டிய என்னோட சுத்த முடியுமா எனக்கு என்ன வயசு ஆகுதுன்னா கெல்ட்டு பையன் ஆயிட்டேன் சந்தோஷ் அரியா பையன் இவருதான் ப்ரோ கத்து கொடுத்தாரு இவரே இப்ப இது அப்படியே மாத்துறாரு ஆமா இனிமே நீங்க தான் எல்லாம் இள ரத்தம் ஸ்பீட் அதிகம் வண்டி ஏன்னா சொல்லுவாங்களே ஏதோ ஒரு டைலாக் ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட்டுங்கிறாங்களா அது மாதிரி சரி அதுங்காட்டி கல் ஓரம் கட்டிட்டு இருக்கிறாங்க ப்ரோ அதுங்காட்டி ஓரம் கட்டிட்டு இருக்கிறாங்க அதை குத்தாம் பண்ணிட்டு அடுத்தது நம்ம போய் லோடு வாங்கிக்க வேண்டியதான் எப்படி ரிப்பேர் சொல்றாரு ஆமாண்ணா என்னோட உங்களால் விட முடியல அந்த உங்களால் என்னால் விட முடியல அது வித்தியாசம் உண்மையிலேயே என்ன ப்ரோ இப்போ சந்தோஷ் வீடியோ ஷூட் பண்ணிடுறாரு எப்படி ஷூட் பண்ணுறாரு பாருங்க புரியாத மாதிரியே கை நடுங்குது எப்படி நடுங்குது கை நடுங்கண்ணா இருக்கும் சார்ஜ் நிற்காது அடுத்த நாள் இப்படியே உடனே ரிவே சொல்ற அப்புறம் இன்னும் கொஞ்சம் தான் தள்ளி கொட்டிக்கும் ஓகே நண்பா பல நாள் கழிச்சு நம்ம சேனலில் வந்து ஜேசிபியும் டிராக்டரும் ஒன்றா இருக்கிற வீடியோ போடுறோம் எங்கே ப்ரோ ஓடிக்கிட்டே டைமே கிடைக்கல நேற்று பாருங்க ஜேசிபி ஓடிக்கிட்டு தான் இருந்துச்சு ஆனால் எனக்கு நான் வந்து என்ன ஆகி போச்சு கொஞ்சம் இந்த வண்டிக்கு சார்ஜர் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு சார்ஜரே இல்லை ஒரு எமர்ஜென்சி கூட சார்ஜ் போகிறதுக்கு வழி இல்லை வரலாமா ரேஸ் ஐயா 13 RPMனாச்சும் ஓடணும் அப்போ தான் வண்டி ஃப்ரீயாக ஓடும் இல்லைன்னா பம்பு போயிடும் அவ்வளோதான் இறங்கிட்டேன் ஓகே நண்பா அதே மாதிரி லோடிங் ஓட்டினீங்கன்னா ஒரு 12 RPM 13 RPMனாச்சும் வண்டிக்கு ரேஸ் வச்சு அப்புறமேட்டு நீங்கள் லோடு பொட்டி தூக்குங்க ஐடியில் தூக்குனீங்கன்னா என்ன பண்ணணும்னா விட்டு தூக்கணும் உங்களுக்கே பார்த்தா தெரியும் இன்ஜின் விட்டு ஓடுற மாதிரி தெரியும் அப்படி ஓடிச்சுனால என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா வண்டியில் இருக்கிற பம்பு வந்து சீக்கிரம் வந்து அடி வாங்கும் விட்டு ஓடுறதுனால பம்பு போயிடும் அதனால் எந்த வண்டியாக இருந்தாலும் சரி ஒரு 12-13 RPM அதாவது ஒரு 1000 1200 1300 RPM ஐடியிலே எனக்கு தூக்குறது ப்ரோ என்ன ப்ராப்ளம் இல்லைன்னு சொன்னீங்கனாலும் அது விரைவில் பம்பு நாச்சில் அடி வாங்கிடும் சரி
ஆயில் பம்ப் அடி வாங்கிடும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு அடியாங்காத அளவு பார்த்து ஓட்டியாங்க. இல்லை கொஞ்சம் வா. நேராக விட்டுட்டியா? நேராக தான் என்றைக்குமே விட்டு பழகணும், தெரியுதா? அப்போ நாளைக்கு அதெல்லாம் நாளைக்கெல்லாம் கோச்சிக்குவாங்க. தெரியுதா? இதில் இருந்து ஒரு பாம்பு ஒன்று புரிச்சுன்னு கிளம்பி வரணும் கோகுல்கிட்ட, சந்தோஷத்துக்கிட்ட. இந்த கோகுல் வார்த்தையை வேறு இன்னும் மறக்கவே முடியல. நாம் இந்த ஒரு நடம் அள்ளிக்கிட்டு அப்புறம் அந்தான போயிடலாம். அது மாப்பிள்ளை இதெல்லாம் அப்படிதான் அடிக்கும். மாப்ப அப்படியே பால் குடிச்சு விட போறான். ஓடாதீங்க, கம்முட்டுருங்க. கம்முட்டுருங்க. அது உன் பாட்டில் கம்முன்றீங்கன்னா அந்த பிரச்சனையும் இல்லை. இல்லைன்னா அது வாய்க்கு எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோ மட்டும் கறி எடுத்துட்டு விட்டுருமா. அது கரெக்டாக ஒரு வாய்க்கு கரெக்டாக இருக்கும். மாப்பா என்னதான் பண்ணினீங்க? விட்டு வந்துட்டீங்களா? மாப்புக்கு அதெல்லாம் சாதாரண மேட்ரு. தெரியும் வந்து குடிச்சுக்கலாம். ஒன்றை கடிச்சா கூட பரவாயில்ல, எங்களுக்கு சேர்த்து கடிச்சு போயிடும். சரி சரி. போற கற்று பாருங்களேன். போதும், கொஞ்சம் கேப் விடும். எங்க போட்டி பாரு, மெலுசு போட்டி. அவ்வளோதான், மெலுசு போட்டி. கல் ஓடுறதுக்கு தான் எடுத்து தரணும். போய் பாரு, அங்கே செடி இல்லையே. கொண்டு போயிட்டு ஓட்டு. உனக்கா ஓட்ட தெரியாது, நான் ஒரே வித்துட்டு வந்துடுன்னு சொல்கிறான். உனக்கா ஓட்ட தெரியாது, ஒரே வித்துட்டு வந்துடுங்கிறான். அதுக்கே விருப்பம் இல்லாதப்ப விட்டுணும். அதுக்கு செட்டாவிலே இருக்கு பார்த்தா. இதே மாப்பிள்ளையெல்லாம் பாருங்க, எல்லாரும் கிடைக்கும்னு பார்த்துருக்குறேன். போயிட்டு தீவனிக்கு போயிட்டு ஒரு கிலோமீட்டர் இருப்பா. கேட்டு போறான். சத்தியமா கட் பண்ண மாட்டேன். ஓகே நண்பா, இவங்க எல்லாம் இருந்தால் வீட்டில் ஒரு ஃபன் வீடியோ எடுக்க சொல்லி ஒரு நண்பர் கேட்டுருக்கிறாரு. எல்லாம் வரானுங்க, வர ஸ்பீடில் எஸ்கேப் ஆயிடுவானுங்க. சந்தோஷ் இப்போ தான் சொன்ன மாதிரி ரேஸுக்கு உட்கார
கல்லெல்லாம் ஜல்லுன்னு வந்துடும், நீங்கள் இறக்கி போடலாம். இப்போ கீழே 24 சேனல் போட்டுருக்கு தெரில, 24 குறுக்க. அதில் மொத்தமாக 16 தான் இருக்கும். எங்களுக்கு அந்த பொட்டியில் 27 நினைக்கிறேன். போட்டு பொட்டியில் 2வது இருக்கையில் 18. அதெல்லாம் லைட் கல் ஓடுறனே தான். டேய் மாப்பத்தி, ஒரு ஆம்பளையாக இருந்தா பங்காளி வண்டி அந்த இடத்துல ஓங்கி ஒரு குத்து குத்து பார்க்கலாம். பங்காளி வேற பாவம், ராஜனம்மா வேற பண்றாரு. ஏங்கம்மா அப்படிதான் ஆம்பளை இழுத்து காட்டினா அப்படின்னா சரிங்க கவர் கட்டினா நூல் எங்கடா அது செஞ்சு விட்டாம இழுத்தான் வராதான் கேட்டேன். இழுத்து காட்டினா இல்ல முடிஞ்சா பிச்சு எஞ்சி விடுனா பிச்சு எஞ்சிட்டான். இதுல வேற வக்கிப்புல் நூல் போட்டு கட்டுருந்தோம். ஏன்னா அந்த அளவுக்கு சொல்லி வச்சுக்கிறான், வக்கிப்புல் நூல்னா அக்காதுன்னு. கையை இவன் அத்துட்டானே. அவன் அப்பா அது கையா நூல் வாங்கி கட்டிட்டேன். இல்ல நீங்க சுத்தனோட பேலர் தான். போயிட்டு ஒரு 50 ரூபாய்க்கு குப்பால் வாங்க காடு வாங்க வந்து போனால் பிள்ளை வேறு நம்ம காடி போடுவோம். திருப்பதியில் போகாதீங்களா? அது எதுக்கு போறாங்கன்னு தெரியல உங்களுக்கு, கம்முன்றுங்க. ஏய் என்ன வாங்குறீங்க? பாலா அதெல்லாம் மறந்துட்டாங்க கேட்டேன். இல்ல ஞாபகம் வச்சுக்கிறியான்னு கேட்டாப்ல. சுக்குப்பால் கரெக்டா, சுக்குப்பால் தானே. ஆமா சுக்குப்பால் தான். 2 பக்கம் வருது, 2 பக்கம் வருது. 25 ரேடியோ போட்டுடா. நான் ஆம்பளை தான். நான் அப்புறமா 10 டம்ளர் இருக்காங்களா? உள்ள வந்தாங்க. ஐயோ கடவுளே. சுக்குப்பால் மூர்ரா கழுத ஏன் டீ இல்லையா? அண்ணன் சுக்குபால் தான் குடி பண்ணாரா? குடிப்பாங்களா? இல்லை மச்சான் இங்கே பசங்க அஜித் தான் சுக்குப்பால் குடிச்சு ட்ரைனிங் ஆகும். அவன் வேறு பாலில் குடிப்பான். கழுது போலாம் இல்லை பால் இல்லை, அங்கே போய் முட்டைக்கணி பால் குடிக்கலாம். இல்லை யாருக்கு தெரியும், எல்லாம் போய் மாப்பிள்ளை தான் கேட்டுட்டு போனாங்க. ஏலே சைலன்சர் மண்டை ஒட்டிக்காதண்ணா முடிய அப்படியே மண்டையை பற்றி அவன் பேசுகிறான் பார்த்தியா? தடைகளே பட்டுற போகுது எறும்பு. அந்த அளவு சூடு ஏறலாமா? வேணா வச்சு பாரு, சூடாக தான் இருக்கு. அண்ணா பெருக்கம் இருக்குதுல்ல, பூனை இருக்குது, இன்னைக்கு அமுத்துறோம். எலி அமுத்த தெரிஞ்சாலும் பெருக்கான தெரியாதா? இன்னைக்கு உடக்க ஆஃப் பண்ணிட்டு பேசுனேன். பேரு சொன்ன பேர் இப்படி இடத்த ஓனர் சொல்லி கம்மியா கொடுத்துட்டா என்ன மஞ்சள் நம்ம இல்லைன்னா கொஞ்சம் நல்லா இருக்கு. 5 எடுத்து குடி குடி எங்க இவனை காணா? கோகுலா தம்பிக்காரன் அவன் அங்கே போயிட்டானா? கேட்டு நேற்று வந்து விட்டு போனாரு. இவர் தான் தரிசி. இன்னைக்கு அண்ணா இன்னைக்கு பல்சர் எடுத்து வந்துருப்பான். புது ஃபோன் வாங்கியிருக்காரு. தேங்க்யூ. மாப்பிள்ளை தெரியறான், வண்டி கொடுத்து விடாத. மூஞ்ச பாரு, அப்படியே ரியாக்ஷன் எப்படி வருது. அவரு அந்த அழுத்து மேலங்க தெரிஞ்சது கிருஷ்ணனா ஆயிடுச்சா? மாமா வர்றாரு, உங்க டாடி ஆகுறாரு. எடுத்துக்கலாம், எடுத்தாகணும். எல்லாம் நிறவு நல்லா கம்ப்ளீட் ஆகுது. அப்புறமா குஞ்சுன்னு வச்சுக்க எடுத்துப்பா. எல்லாருமே எடுத்தாங்க வண்டியை. ஆப் தான் பண்ணுங்களேன். இப்போ கடை போன வச்சுக்க அளவே இல்லை. அம்மா ஐட்டலி காய் லாஸ் ஆகுது. அடடா என்ன கவர்லாம் நான் வேண்ட சொல்ல, கப்பு தான் வேண்ட சொன்னேன்.
கடைசி 4 பக்கெட். ஓகே நண்பா, அவ்வளோதான், ஒரு வழியாக முடிஞ்சுது. கடைசி நடை அள்ளி காலி பண்ணிட்டான். ஏன் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். மாப்பிள்ளை பாரு ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு வராராம். மாப்பு நல்லா தான் ஆட்ரி ஏட்டுக்குதா? நான் ஆட்டுறதே பெருச்சு.